921 அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். கிருபைகள் சொல்ல வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தை தகுந்த வாழ்க்கை வாழ கிருபை தந்தார். இயேசுவின் மூலம் பிதா. அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் போது, யெகோவா என்ற நாமத்தினால் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அறியப்படவில்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு யெகோவா என்ற நாமத்தினால் நான் அறியப்படுகிறேன் என்றார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா என்ற நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தேவநாயகர். இந்த நாமத்தை தொழுது கொண்டதுக்கு வேதம் மாத்திரம் ஆதாரம் இல்லை, இஸ்ரவேலுடைய சரித்திரம் மாத்திரம் ஆதாரம் இல்லை. ஏத்துல இருந்த கல்வெட்டிலும் இஸ்ரவேலர்கள் யெகோவா என்ற நாமத்தை உடையவரை தொழுது கொண்டார்கள் என்று இருக்கிறார். அவர்கள் ஏத்துல 400 வருஷம் இருந்தாங்க, 430 வருஷம். அவளை குறித்து ஒரு கல்வெட்டு எழுத்துல இருக்கு, அது அகழ்வாராய்ச்சியிலே எடுத்திருக்கிறார். அதுல இஸ்ரவேலர்கள் யெகோவா என்பவரை தொழுது கொண்டார்கள் என்று இருக்கிறார். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற நமக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்குள்ளாக தேவன் பிதாவாகிய தேவனுடைய மகத்துவமுள்ள நாமங்களை வெளிப்படுத்திக் கொடுக்கிறார். எதை எதை இஸ்ரவேலருக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாமும் பெற்று அனுபவிக்க முடியும். அதுதான் புறஜாதிகளிலிருந்து நாம் தேவனுடைய சுதந்திரராக மாறினது. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக ஆண்டவர் நம்மை தத்தெடுத்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவர் தத்தெடுத்து வைத்திருக்கிறார். நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், தேவனுடைய வாக்குக்கு அந்நியராய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய சுதந்திரமாக இருக்கும். ஆகவேதான் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்கிறோம். சுதந்திர வீதமாகிய சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காய்ச்சி, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், விடுதலை, மனமகிழ்ச்சி, ஐஸ்வர்யத்துக்கு அனுபவிக்கத்தக்க அனுகிரகம், நீடித்த நாட்கள், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, தரிசனம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதல், மரம், ஊழியம், அழைப்பு, சகலவித கிருபை நம்மில் அவர் பெறுகிறார். ஆகவே ஆண்டவர் யெகோவா என்ற நாமத்தை ஒட்டி தேவனுடைய 7 நாமங்கள் இருக்கு. யெகோவா ஈரே, ஆபிரகாம் சொன்னார். யெகோவா ஷாலோம், கிதியோன் சொன்னார். யெகோவா சிக்னோ, எரேமியா சொன்னார். யெகோவா ரூவா, தாவீது சொன்னார். யெகோவா ராஃபா, ஆண்டவரே மோசே மூலம் சொன்னார்.
யெகோவா ஷம்மா எசேக்கியேல், யெகோவா நிசி மோசே பெயரிட்டார். ஆகவே எரேமியா இப்பொழுது எந்த நாமம் சொல்கிறார் என்றால், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பவருடைய நாமம். ஏனென்றால் 15ஆம் வசனத்தில் அதை பார்க்க முடியும். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். நீதியின் கிளை எங்க இருக்கு? ஏசாயா, நான் 11 மணிக்கு முடிச்சிருவேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாயின் அடிமலத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தையை சுவிசேஷகர் எழுதுகிறார். ஆண்டவருடைய நாமத்தில் 23ஆம் வசனம். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது. என்ன வியாக்கியானம் பண்றாங்க இறையியல் வல்லுநர்கள்? 400 நாள் அப்படித்தான் நம்புறாங்க. அவர் நாசரேத்தில் இருந்ததுனால அவர் நசரேயன். அப்ப நாசரேத்தில் எல்லாருக்கும் நசரேயன் தானே. பாளையக்கோட்டைக்க மும்பைக்காக சொல்றோமா இல்லையா? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட எங்க உரைக்கப்பட்டிருக்கு? 39 புத்தகத்தை வாசிங்க பழைய ஏற்பாடு. ஏதாவது ஒரு இடத்தில் தீர்க்கதரிசி இவன் நசரேயன் என்று அழைக்கப்படுவான்னு காமிச்சிருங்க பார்ப்போம். கிடையாது. ஆனால் அவர் நசரேயன். அது எங்க இருக்குன்னா ஏசாயா 11:1. 11:1 என்ன சொல்லுது? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோண்டி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி. இந்த கிளை என்று இருக்குல்ல, இதே தானே எரேமியா 33:6 என்ன வாசம்? தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இந்த கிளைக்கு எபிரேய பதத்தில் நெட்சர் என்று பெயர். நெட்சர் பதம் சொல். நெட்சர் என்றால் நசரேயன் என்றார். புரியுதா? சும்மா நாசரேத்துல பிசாசு ஏசன்னு சொன்னா கூட தலைமையும் அடங்க மாட்டான். என் ஓழிய அனுபவத்துல நான் கண்டது. ஏசு நாமத்தை சொல்றான், உட்காருங்க, எதிர்றான், சங்க பிடிக்க வரான். சங்க பயங்கர பில்லிசோனியர் கட்டு. எத்தனையோ பேர் சங்க பிடிச்சிருக்கான் அந்த அம்மா. ஏன் சங்க பிடிக்க வருது அந்த அம்மா? வர்றான்னு சொல்லலாம். ஆவியானவர் அதான் உதவி செய்வார். ஏசு ஏத்துன்னு சொல்றான், அடங்கல திரும்ப எழுது. ஏசு நாமத்தில் நான் ஆசிரியத்தில் வாழ்ந்ததனால் அவர் நசரேயன் இல்லை. அவர் நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தில் இருந்தபடியினால் புரிந்து கொள். தெய்வம் யார் என்று புரிந்து கொள்ளுகிறார். ஏது கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளுது. நசரேயன் அவர்
தீர்க்க தரிசனமாக முன் உரைக்கப்பட்ட. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு பேரை விடுகிறார். நீதியின் கடையை முளைக்க பண்ணுவேன், நீதியாய் அரசாடுகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், சர்வஞானம் உள்ளவர், சர்வவியாபி, இரக்கம் உள்ளவர், மகாதயை உள்ளவர், ஒரு பரிசுத்தம் உள்ளவர். அடுத்த பகுதியை சொல்ல மாட்டார். அவர் நீதி உள்ளவர். நீதியோ நியாயத்தையோ நடப்பிக்கிற தெய்வத்தாராக இருக்கிறோம். இத வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு காலையில எனக்கு கிடைச்ச வார்த்தை இதான், நீதியாக இருக்கிற. நான் எடுத்து வந்தன வேற உணரப்பட்ட காலை எந்திக்கும் என்னத்தை பேச, எதை பேசாட்டு நீர் பேசினா அவங்ககிட்ட பேச முடியும். பிரசங்க நிறைய இருக்கு, செய்தி எந்திக்க நீதியாக இருக்கிற. நீதி உள்ள தெய்வம். ரெண்டு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று நீதி. நீதியின் பக்கம் தான் அவர் நிற்பார். ஆபிரகாம் நாட்ல உடனே ஆபிரகாம் சொன்ன கேட்டுவாரா? ஆபிரகாம் போய் சாரா கம்ப்ளைண்ட் பண்ற, இவா ஆகார தள்ள சொல்றார். எப்படி கம்ப்ளைண்ட்? மனைவியை பற்றி புருஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா சாரா சொல்கிறபடி எவ்வளவு அழகாக, எவ்வளவு அமைதலாக, எவ்வளவு சாந்தம் உள்ளவராக அவர் நீதியின் பக்கம் தான் நிற்பார். ஊழியக்காரன் பக்கம் தான் வெட்டி விடுவார். வெட்டி விளையாமுக்கு நாம் செய்ய கொடுக்க மனதில்லாதனால் ஆசீர்வதிக்கவே என்கிட்ட கர்த்தர் 1990 சொன்னார், விளையாமுக்கு நான் செய்து கொடுக்க விரும்புகிறேன். ஊழியக்காரன் விளையாம் மாதிரி பொருளாதார உள்ளவனா இருப்பான். அவன் சொல்லிட்டா, விசுவாசத்தை சபித்துட்டா உடனே வந்துருமா சாபம். உன்னை சாதிக்காம விட்ட பெரிய காரியமாயிரு, கொண்டு விடுவார் ஆண்டவர். யாருன்னு தெரியாது. நீதியாயிருக்கிற நீதியின் பக்கம் தான். யோசுவா எரிகோ சமாளியில போய் எங்களை சார்ந்தவரா, நீ அந்நியதான், என் பக்கம் யார் வராங்களோ அவங்க பக்கம் நான் நிற்பேன். உடனே அவன் சரணன். நீதி உள்ள கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கு. சும்மா ஆபிரகாம் இருக்கல. ஆதியாகமம் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஒரு ஜபம் ஏறெடுக்கிறேன். நான் செய்து கொள்ள வரல. 18:25 நீதிமானையும் தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மாயும் சமமாய் நடப்பிப்பதற்கு தூரமாய் இருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பீரோ. எவ்வளவு அழகா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசுற. அவருக்கு ஆண்டவர் பற்றி தெரியா? அவர் சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்யாமல் இருப்பீர். உண்மை உள்ளவனுக்கும்
உண்மை இல்லாதவனுக்கும் நேர் வித்தியாசத்தை உண்டு பண்ணாமல் இருப்பீர்களோ? ஊழியம் செய்தவருக்கும் ஊழியம் செய்யாதவருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லல. ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பான், ஊழியம் செய்ய மாட்டான். ஊழியக்கான கர்த்தர் அழைத்திருப்பார், அபிஷேகித்திருப்பார். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து 5 தாளந்து உள்ளவன் வேலை பார்த்தா இன்னொரு 5 தாளந்து, 2 தாளந்து உள்ளவன் வேலை பார்த்தா 2 தாளந்து. அந்த ஒரே தாளந்து வாங்கினவன் புதைத்து வைத்தான். ஊழியக்காரன் சொல்றாரு, உங்களை சொல்ற விசுவாசிய தப்ப விட்டுருவார் கர்த்தர். ஊழியக்காரன் தப்ப விட மாட்டார். அதான் சொல்றான், ஊழியம் செய்யறவனுக்கு ஊழியம் செய்யாதான். பிரசாத் விசுவாசி நடுவில் ஊழியம் எவ்வளவு பாடம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சோதரிமார்கள் பாட்டு பாடுறான், அவங்க விசுவாசிகள் தான். கர்த்தருக்கு ஊழியம் அவங்கள விட்டுருவார். தப்பு வந்தாலுமே விட்டுருவார். செய்யாட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும், அழைத்த நான் சரியா செய்யலன்னா என்ன விட மாட்டேன். நான் நீதி உள்ள நியாயாதி. ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவன் வித்தியாசத்தை உண்டு பண்றார். உண்மை உள்ளவனுக்கும் சத்தியத்தை பேசுகிறவனுக்கும் சத்தியத்தை பேசாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவான். நீதியா இருக்கிற ஏன் இந்த வார்த்தை சொல்றார் தெரியுமா? எரேமியாவுக்கு இஸ்ரவேலர்கள் ராஜா அநீதி அழைத்தார். என்ன அநீதி? கர்த்தருடைய வார்த்தை சொல்றா, நீ பாபிலோனுக்கு தரப்பட்டு போக 70 வருஷம் அங்க இருப்ப. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கலப்பிடம் இல்லாம ISO ஸ்டாண்டர்ட் அப்படியே சொல்றா. கேட்க ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் மனசில் அவனை தூக்கி கொண்டு போய் காவல்துறையில போடுறாங்க. அவர் சொல்றான், நீதியா இருக்கிற கர்த்தர், என் ஆண்டவன் நீதியா இருக்கிறார். நான் சொன்னபடித்தான் நடக்கும். நீங்க நீதியின் பக்கம் இருந்து செயல்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்க பக்கம் இருந்து செயல்படும். அதான் ஆண்டவர் மீகால சொல்லும் போது அழகா சொன்னார். மீகால தானே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தரும் கேட்கிறார். தாலிய கலந்து போடுனா கேட்கிறாங்க, பேசுறான். எடுத்து போட்டா 100 பவுன் கிடைக்கும். ஒன்னதான் கேட்கிறார், நீதான் எனக்கு நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். பிதா இரக்கம் உள்ளவர் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா? இரக்கம் உள்ளவர்களாக. லூக்கா 6ஆம் அதிகாரமா இல்லையா? ஆமா, 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல இரக்கம் உள்ளவராய். அந்த இரக்கம் மன்னிக்கும். புரியுதா? அதான் ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவோ போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவார். மனித நேயம் இல்லாத எந்த தேவ பக்தியையும் கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரத்தை விசாரிப்பதான் தேவனுக்கு சுத்தமான தேவ பக்தி.
மேல இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் விரும்பல. எவ்வளவு நீதியாய் நீ நடக்கிறார். நம்முடைய நீதி யாரு? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் செய்து கொள்ள போகுது. 1 அதிகாரம் 31 வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி. அவர்தான் நீதியாக இருக்கிற கர்த்தர். அவரை விசுவாசிக்காமல் நாம் செய்கிற எந்த ஒரு நற்கிரியைகளும் அது அழுக்கும் கந்தையுமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் முதல் நீதி. அவர் என் பாவத்திற்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்று உயிரோட இருக்கிறார். எந்த தைரியத்தை நின்று பேசுறேன்? அவர் உயிரோட இருக்கார்கள். அவர் கொடுத்த பலத்துல தான். எந்த தைரியத்தோடு எதிர்த்து நிற்கிறோம். தவறான கொள்கையை கொண்டு வந்து அடிச்சு எதிர்த்து நிற்கிறது காரணம் அவர் உயிரோட இருக்கிறார். அவர் நீதி உள்ள கர்த்தர். நீதியின் பக்கம் நிற்பார். நீதியின் பக்கம் நிற்கிற கர்த்தர் நீதி உள்ள உத்தரவாதம். சங்கீதம் 62 தான் நீதியாக இருக்கிற கர்த்தர். 65 5ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறேன். மலாது தேவன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எந்த தைரியத்துல நாம ஜெபிக்கிறோம்? தினமும் ஜபம் கூடி ஜெபிக்கிறோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 8:30 வந்தா 10 வரை ஜபம் நடந்துகிட்டே தான். யாருக்காக ஜெபிக்கிறோம்? உங்களுக்கா? எங்களுக்கா? எந்த தைரியத்துல தனி ஜபம் பண்றோம்? எந்த தைரியத்துல குழு ஜபம் பண்ணுகிறோம்? ஜபத்தை கேட்கிறது முதலாவது. 2வது, எரேமியா 53:3 என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்னா ஒரே ஒருவர் ஆண்டவர் தான், கர்த்தர். நீர் கூப்பிட சொல்ல இருக்கிறேன், நாம கூப்பிடுறேன், அவ்வளவுதான், சிம்பிள். கேட்க சொல்ல இருக்கிறேன், கேளுங்க கொடுக்க, கேட்க சொல்லி நான் கேட்கிறேன். என் நாமத்தை கேளுங்க சொல்லி இருக்கிறேன், கேட்கிறேன். தேவ சித்தத்தை பொதுவா புரிஞ்சுக்கோங்க. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படும் தேவ சித்தம். நாம் சுகமாய் வாழ்வது தேவ சித்தம். ஆரோக்கியம். எரேமியா 53:6 வாட்சி பார்த்தா தெரியும். ஆனா நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார் என்று லூக்கா 18 ஒரு விதவை தனக்கு எதிராளிக்கும் என்னது நம்ம நியாயத்தை தேடி 3வது சொன்னோம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தார். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். நியாயாதிபதி யாருங்கிற பொறுத்த வேதம் சொல்லுகிறார். உனக்கு ரொம்ப நாள் மனதே இல்லை, ஆனா ஒரு நாள் என்று தேய்ச்சான் நியாயம் செய்து. இவ என்ன அலட்டக்கூடாது, இப்படி சொல்லலாம். நாய் விரட்டுற மாதிரி இவ்வளவு விரட்டுனா அவர் திரும்ப வர. இதான் தேவ சமூகம்.
திரும்ப திரும்ப போயிட்டு 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே விஷயத்தை நீடிய பொறுமையாயிருந்து கானானிய ஸ்திரீ ஆண்டவரத்துல போய் ஆண்டவரே மகளுக்கு அவ்வளவு இறக்கம் உள்ளது, மனதுருக்கத்தில் மகத்துவம். குஷ்ரோகி வந்து என்ன தோமாக்குன்னு கேட்டோன்னே மனதுருகி அவனை தொட்ட அதே தெய்வத்தாராரு. அவர்கிட்ட நாய்களின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு அவ விடல. அதான் இது. நீர் என்ன நாய்க்கும் சொல்லலாம், நீர் என்ன நாய்க்கு சமமா நடத்தலாம், நான் தகுதி இல்லவர்கள் என்று நீர் சொல்லலாம். ஆனா உம்மிடத்துல தான் விடுதலை இருக்கு, உம்மிடத்துல தான் நியாயம் இருக்கிறது, உம்மிடத்துல தான் சுகம் இருக்கு, உம்மிடத்துல ரட்சிப்பு இருக்கு, உம்மிடத்துல நீதி இருக்கு. நீர் செய்ய அல்லவ கீழே துணி கீழே சொன்னான். அவ்வளவு விடாது. இதான் ஆண்டவரை விடாம பற்றிக்கொள். ஏறா பிடிச்சிருக்கேன், நான் சொல்றேன் உண்மை விட மாட்டேன். நீர் என்கிட்ட வந்து தப்ப முடியாது. ஏறுக பிடிச்சு யாக்கோபு கையில இருந்து தப்புனார ஆண்டவர், நான் போகட்டும் என்ன வீடு ஏன் உதவிட்டு போக முடியாது. யாக்கோபோட ஒரு மண்ணோட போராடு போல போறான் தேவனோட. ஓசியா ரொம்ப அழகாக சொல்றான். ஓசியா 12 அதிகாரத்தில் சொல்லும் போது ரொம்ப அழகாக அதை வர்ணிக்கிறார். 4ஆம் வசனம், அவன் தூதனானவரோட போராடி தெய்வத்தை மேற்கொண்டான். அழுது அவர் நோக்கி கெஞ்சினான். அவர் அவனை கண்டு சந்தித்து அவர் இதான் ஜப வாழ்க்கை, தனி ஜப வாழ்க்கை தான். போகணும், எங்க போக, என்ன ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் ஊழியத்தை ஆசீர்வதிக்க, என் ஜனத்தை ஆசீர்வதிக்க. நாம எப்படி சொன்னா போயிட்டு போயிருவோம். நீ நம்மளை விட்டா சரி, அப்படியா பிடிக்கிற புடியில் அவர் போக முடியாது. ஏறுகள் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை விடவன் மேல் நம்பி இருக்கிறபடியினால் விடாதீங்க அவரை. எருசலேமை போய்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. என்ன நீர் ஆசிரிந்த ஆகணும், என் குடும்பத்தை ஆசிரிந்த, என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க, என் தலைமுறையை ஆசிர்வதிக்க, என் ஊழியத்தை ஆசிர்வதிக்க, என் சபையை ஆசீர்வதிக்கிறான். சபையோரை நீர் ஆசிர்வதிக்க உண்மை விட மாட்டாங்க. எங்க தப்பிச்சு போவாங்க. ஏசு கிறிஸ்துவ விட்டுற கூட பிடிச்சி ஜப அறையில எங்க போவாரு. அதே சமயம் நீதி உள்ள உத்தரவு அழுகிற கர்த்தர். நீங்க நீதியா நடந்து பாருங்க. எப்படின்னா உங்க வேலையில நீங்க நீதியாய் நடக்கும். உங்க வேலை இப்ப நான் வேலை பார்த்தா அரசாங்கம் என்ன சட்ட திட்டம் கொடுத்திருக்கோ அதை பார்த்து அதற்குள்ள எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ தெரியும். அது சட்டம் அனுமதிக்கலன்னா எனக்கு கூட நான் ஆபத்தை தேவை. இதான் நீதி. இதை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்றாருல, யாரு சொல்றார்? மார்க்கா, உங்களுக்கு உரியதை மட்டும் நீங்கள் வாங்குங்கள், அதுக்கு மிஞ்சி நீங்க எதுவும் வாங்க வேண்டாம். லூக்கா 3 ஆயக்காரர் 12 ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி,
போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்க அதிகமாய் வந்துவான். இதைத்தான் சகையை சொல்றார். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கியிருந்தார் லஞ்சம், சரி விடுங்க. 14, போற்செயலும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலோ பொய்யாய் குற்றம் சாட்டாமலோ உங்கள் சம்பளமே போதும் என்று. ஒரு இடத்துக்கு ட்ரெஷரிக்கு போயிருக்கேன். அதுல ஒரு வசனம் போட்டு ஒருத்தர் இருக்காங்க. கர்த்தர் கையிட்டு செய்யற எல்லா வேலையும் ஆசிரியப்பான். நான் கிராஸ் பண்றேன், என் வீட்டம்மா காரியத்துக்கு போயிட்டு கிராஸ் பண்றேன். சார் ஏதாவது கொடுத்துட்டு போனேன். 100 கொடுத்தேன். கையை நீட்டார், பிச்சை போட்ட மாதிரி கையை நீட்டா 10 ரூபாய் போட்டு மேல போடுறதுக்கு என்னது, கையிட்டு செய்யும் சம்பளம் வாங்குறது. அது ரொம்ப அழகு. உங்க சம்பளமே போதும், அதுக்கு முந்தி வாங்க. பிசினஸ் பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, 10 ரூபா எல்லாரும் விற்றா 10 ரூபாய்க்கு நீங்க இல்லை 9 ரூபா கர்த்தனால நம்பிக்கை இருந்தா 9 ரூபா 90 பைசாக்கு நீங்க 10 ரூபா 10 பைசாக்கு விற்க. அது அநியாயம். நீதி என் நியாயத்தின் நடக்கும். அப்ப ஆண்டவர் நீதி உள்ள உத்தரவு அருள்வார். யார்ட்டையும் போயிட்டு வாக்குவாதம் பண்ணார். ஈசாக்கு அது என்ன செய்தார், வாக்குவாதம் பண்ணோன்னு விலகிட்டார். பிறகு அவன் அபிமலேக்கு அவன் ராஜா எல்லாம் தேடி வந்து கர்த்தர் உம்மோடு இருக்கிறான். அவன் பார்க்கணும், அவன் சொல்லணும், நான் தேவரி என்னோட கூட இருக்குன்னு நான் சொல்லலாம், என் கூட கர்த்தர் இருக்கான்னு அந்நியன் சொல்லலாம். அவன் சொல்லணும், அவன் கூட தெய்வம் இருக்கு. இதுதான் ஆண்டவர் நீதியாய் அரசாய் நீதியை நடப்பிக்கப்பட்டதான். எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்க. மத்தியில ஞானஸ்நானத்தை குறித்து சொல்றார். என்ன, ஒரே ஒரு வசனம் தான் எடுத்திருக்கு. சரி, அவ்வளவுதான், நீதி பேச முடியாது. மத்தேயு 3:15, ஏற்று அவனுக்கு பிரயோஜனமாக இப்படி இடம் போடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது. அவன் ஞானத்தான எடுத்துட்டு அதுக்கு நீதியே மறந்துறது. நம்ம ஆழ்க்க தாம் போன கால் போன போக்கில பாட்டுக்கு வாழ்க்கை நடத்துறது. எனக்கு ஞானத்தான எடுத்தாச்சு இல்ல, ஒரு நீதியை நிறைவேற்றியாச்சு. அதுக்கப்புறம் வர்த்தனத்துப்படி நடக்கிறங்கிற அவசியம் எல்லாம். தீர்க்க தரிசனம், வெளிப்பாடு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கடைசில திண்டாட்டம். வசனம் தேவனுடைய நீதி. இதை நீதியை படிப்பிக்கும் என்று அழகா பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுற. 2 தீமோத்தேயு 3:17, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கா. ஆண்டோடைய வசனை ஏன் வாசிங்க கை கொள்ளுங்கன்னு சொல்றான், பிரயாசப்படுங்கன்னு சொல்ற. அது நீதி. அதான் சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே பிரவேசித்த வாசலை வேதவாக்கியம் தேவாதினால அருளப்பட்டு இருக்கு. சத்தியத்தின்படி நடந்தேன்னு சொல்ல, தீமைக்கு எதிர்த்து நிற்காதே, பழி வாங்காதே, ஜெபம் பண்ணு பண்ணிட்டு எல்லாம் ஜெயிக்காயிருமா.
ஆகாது. ஆசனத்தையும் கை கொள்ளணும். தண்ணி கொண்டு குடிச்சு உயிர் வாழ்ந்துருவீங்களா? பலமான ஆகாரம் போல சாப்பிட முடியல. இன்னும் சின்ன பிள்ளை போல இருந்தா வாக்குவாதம், தாங்குற அகங்காரம் என்னாலதான் முடியும், பொறாமை, கபடு, மாய்மாலம் ரெண்டாகும் பண்றது. எப்படி கர்த்தர் உனக்கு பதில் தருவார்? அவர் நீதி உள்ள கர்த்தர். மனம் திரும்ப பசுத்த அவனை திருத்தணும். ஒரு நாள் சொல்லக்கூடாது, என்னை திருத்தும். தாம் என்று சொன்னார்ல, நானும் என் வீட்டால் வந்தால் பாவம் செய்தோம், நாடுகள் என்ன ஒரே கண்ணுக்காரங்க தப்பா செஞ்ச. நீ என்ன செஞ்ச? நீ சரியா இருக்கியா? உனக்குள்ள இருக்க பார்த்தாலே நீ எங்க பல்வத்துக்கு போக. ஆனாதான் நீதி உள்ள உத்தரவு அழுகிற கர்த்தர் சில சமயம் ஒழிய கண்ணை அடிச்சு விடுது. இவன் போய் அங்க நேற்று அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ஆட தப்பு விட்டுருவாரு, மேய்ப்ப மேல கை. அதுதான் பயப்படுறோம். சும்மா நின்று உட்கார்ந்து ஊழியம் செய்யல, சும்மா நின்று பிரதம் பயப்படுறதுக்கு காரணம் தான். உங்களுக்கு ஏதாவது தீமை நான் செய்து விட்டார், பொல்லாப்பு செய்து விட்டார், உங்களை குறித்து நான் அவதூறாக பேசி விட்டார், தேவ கோபம் உங்க மேல வராது, எங்க மேல நிறைய பார்க்கலாம். ஒழியக்க வெளியேதான், உள்ள பாத்தீங்கன்னா பொத்தலா இருக்கும். தேவன் விரும்பாத நாள் ஒரு விசுவாசியானது. ஏன் ஆண்டவரே அவர் வேண்டான்னு சொல்றே? அவன் மேல எனக்கு பிரியம் இல்லை, ஆனாலும் பார்த்தீங்களா? ஊழியக்காரன் சமீபத்தில் 2 நாளைக்கு அவன் மேல் எனக்கு பிரியம் இல்லை. ஊழியக்காரன் மேல, விசுவாசி சொல்ல, அவன் மேல எனக்கு பிரியம் இல்லை, அதனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏழு மேல எனக்கு பிரியம் இல்லை, சாமுவேல்கிட்ட பேசுறேன். அதான் நீதி உள்ள கர்த்தர். ஏழு ஜம்மன் பாருங்க, ஆச்சாரியன் கொண்டு போய் பார்க்காம சொல்லி பலியிட்டு, ஓஹோ அவே ஓ கர்த்தாவே அவன்கிட்ட போய் நின்றுட்டு இருக்க. அதான் தெய்வம், அதான் நீதியா இருக்க. ஊழியக்கான வெறுத்தா விசுவாசம் நாடி போயிருவார். ஊழியக்காரன் சரியா செய்யல, விசுவாசியை எழுப்பி விட்டு தான் சித்தத்தை செய்து முடிச்சுள்ளார். ஏழு ஆச்சாரியன் தான் வாண்ட பேச எனக்கு விருப்பம். உனக்கு என்ன தெரியாது, சாமின்னு கூப்பிட்டா ஓட்ட பேர, நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். இதான் கர்த்தர், இதான் நம்ம ஆராதிக்கிறது. நீதியை நடப்பீங்கள், சத்தியத்தை கை கொள்ள. குடும்பம் முக்கியம், வேலை முக்கியம், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் கொடுத்த ஊழியம். ஊழியக்கானுக்கு குடும்பம் முக்கியம், 2வது தான் ஊழியம். நிறைய இருக்கு. நீதியின் சூரியன் உதிக்கும், நீதி மலகத்தினால் தாங்குவேன், நீதியினால் சிறப்பற்றிருப்பாய், கொடுமைக்கு தூரமாகாய், நீதியின் செங்கோல் எல்லாம் இருக்க நேரம் தான். கர்த்தர் கொடுத்த ஒரே வார்த்தை,
ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் 3/4 மணி நேரம். கர்த்தர் நீதி உள்ளார். நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். தாங்குகிறது. ஏசாயால நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரம். நீதியின் சூரியன் உதிக்கும். யாக்கோபு பெனியலை கடக்கும் போது சூரியன் உதித்தது. அந்த சம்பவம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏதாவது பயந்து தேவதாமுல போன போது அவன் பயம் அவனை விட்டு நீதியின் சூரியன் உதிக்கும் போது அந்தகாரம் நீங்க, பயம் நீங்க, கலக்கம் நீங்கிறோம், அவிசுவாசம் நீங்கிறோம், அவநம்பிக்கை நீங்கிறோம், நம்பிக்கை பெறாங்க. நீதி உள்ள கர்த்தர், நீதியாய் இருக்கிற கர்த்தர், நீதியாய் அரசாழ்வார். எது தேவையோ அதை கண்டிப்பாக அவன் நியாயம் செய்வானால் நீதியுள்ள நியாயாதிபதி ஆபிரகாமோடு நினைத்து மிகுந்த இரக்கத்தினால் லோத்தை தப்பவிட்டார். நீங்க நீதியாய் வாழும்போது நீதியாய் இருக்கிற கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்களுக்கு அருமையான உழைத்தப்ப விடுவார். எழுந்து